பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமாம், ஏன்னா அதை தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். இது என்னென்னா நல்லா இருக்காது அது, நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறைய பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமாக நிறைய பேசியிருக்காரு. பெரிய சங்கடம் தருது. எல்லா பத்திரிகையாளரும் கேள்வியை மொத்தமாக எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்கள் 2 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா தான் சொல்லுவாங்க. இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்குது. அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது, கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது, 2 பாடல் காட்சி இருக்குது, 2 சண்டை காட்சி இருக்குது. அதனால் இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெண்டு பேரும் பேசி வச்சோம். நான் உள்ளே வந்தது எதேச்சியாக கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை கேட்டேன். அப்போ கேட்டாங்க தெரியாது, இன்னைக்கு அமீரனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாதுன்னு. 2 பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக அதை ஒருத்தங்க கேள்வியாக கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள். நீங்கள் நினைக்கிற அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லாது. நீங்கள் சுற்றி எங்கே வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேங்க, ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்தில், அதாவது நான் பேசுறதெல்லாம் இருக்குடா அப்படின்ட்டாரு. ஆனால் உண்மையை தானே பேசுகிறீங்க, இருக்கிறது தானே பேசுகிறீங்க. அதுதான் அவர் பெருசாக என்ஜாய் பண்ணார். இல்லை அண்ணனை ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்தில் அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது. பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியேதான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டேன், அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியிலாம் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை நான் போடலை, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன். அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன். அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க. நம்ம எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள்? தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது. அப்போ திராவிடம் முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது. அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாக்கப்படுகிறேன். நான் என்னத்தனை அரசியலை பேச முடியும்? என்னையே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இங்கே பாருங்க, அதை விட நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆமாம், நானும் அவனும் ஒரு நாள் ரூமில் இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசரும் ரூமில் படுத்துருந்தோம்.
அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலைன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்க அது மேலே படுத்துருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமாம் நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல் இருக்கு இவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷனில் ஒரு பிரச்சனை. டோட்டலாக ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ்அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப். இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காமல், ஏன்னா நான் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய கோடிச்சோன்னு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறேப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால் பார்க்கணும். நான் என்ன தெளிவா ஒரு நான் நம்புகிறோம், சொல்கிறோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும், சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போகிறதில்ல. ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டராக எவ்வளோ பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியான ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்சேன். சரி காம்ப்ரமைசிங்காவது சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஏன்னா நாயகன் அவன் தான் கோடாக்டரு. அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள்ல செலவு இழுத்து வைக்க கூட தலைவா அவ்வளோ பண்ணால் தான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவரோட படத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படமா எவ்வளோ பேர் இருக்கணும், ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளோ பேரையும் போட்டு எடுக்கணும். அங்கே தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும். ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது, அவ்வளோதான். செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல்ல மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புகோ பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம்ம லவ் இருக்கு. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. வந்து நீங்க படத்தோட விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம். ரைட்.